தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமா என்பது குறித்தும், இந்த திட்டத்தின் முக்கிய செயல்பாடுகள் குறித்தும் தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கம் வந்தாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது பொதுமக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருக்கு. முந்தைய அரசு மீது பழி சுமத்துவது அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால சொல்வது இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக பலரும் வலியுறுத்தி வர்றாங்க. இந்த நிலையில தமிழகத்துல புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தமிழக வெற்றி கழகம் சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற திட்டத்தினை கொண்டு வந்திருக்கு. கடந்த 10ஆம் தேதி ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்த நிலையில 3 முக்கிய திட்டங்கள்ல அவரு கையெழுத்திட்டாரு. அதுல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமும் ஒன்று. இதனை அடுத்து இந்த திட்டத்துடைய ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதோடு எஸ்பி ஒருவர், 2 டிஎஸ்பி, 4 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த படையில நியமிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரோந்து வாகனங்கள்ல பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளும் இணைக்கப்பட்டிருக்கு. அவற்றில் முக்கியமாக ஜிபிஎஸ் கண்காணிப்பு வசதி, அவசர உதவிக்கான சைரன் அமைப்பு கட்டுப்பாட்டு அறையுடன் நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய வயர்லெஸ் தகவல் தொடர்பு வசதி, கண்காணிப்பு மற்றும் தகவல் பதிவு கருவிகள், அவசர மீட்பு பணிகளுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் போன்ற வசதிகள் இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது இடங்கள், கல்வி நிறுவனங்கள், அலுவலகங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் இரவு நேரங்கள்ல தனியாக பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அச்சமின்றி தங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதும் இந்த திட்டத்தோட முக்கிய இலக்காக பார்க்கப்படுது. சரி, அவசர காலங்கள்ல எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ஆபத்தான சூழ்நிலைகள்ல உதவி கோரி அழைக்கும் போது அருகிலுள்ள சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும். முதற்கட்டமாக சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. அதற்கப்புறமாக அதன் செயல்திறனை ஆய்வு செய்து மாநிலம் முழுக்க விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இதற்காக ஏதாவது ஸ்பெஷல் நம்பர் எதுவும் இருக்கிறதா என்று கேட்டால், அதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 நம்பரில் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்ட்ரோல் ரூம் மூலமாக தகவல் கொடுக்கப்படும். அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் தெரிவிச்சிருக்காங்க அதிகாரிகள். இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்த பின்பு முதல்வர் விஜய் மேடையில் பேசும் பொழுது ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனதிற்கு மிக நெருக்கமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியும் அப்படிதான். பாட்டி, அம்மா, அக்கா என்று ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்களின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்க்கும்போது மனம் வலிக்கிறது, கண்கள் கலங்குகிறது. பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களுக்கு காரணம் போதைப்பொருள் நடமாட்டம் தான். போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் நடவடிக்கை எடுக்காததே காரணம். போதைப்பொருள் நடமாட்டத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். பல ஆண்டுகளாக இதனை கண்டுகொள்ளாமல் விட்டதால் தான் போதைப்பொருள் நடமாட்டம் பரவிவிட்டது. பெண்களின் பாதுகாப்பை தொந்தரவு செய்வோர் யாராக இருந்தாலும் சகித்துக் கொள்ள முடியாது. பெண்களுக்கு தொந்தரவு செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதான தண்டனை கடுமையாக இருக்கும். உட்கட்டமைப்பு, பொருளாதார மேம்பாடு மட்டுமே ஒரு நாட்டிற்கு முக்கியம் என்று அல்ல, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கப்பட இருக்கு. பெண்களும் குழந்தைகளும் எவ்வளவு பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என்பதே ஒரு ஆட்சிக்கு அழகு.
சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு முதற்கட்டமாக ரூபாய் 354 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாம் கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்காக ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மேலும் நம்முடைய சமூகத்துல ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடான பொறுப்புடனும் வாழ்ந்தாலே இது போன்ற பல அச்சுறுத்தல்களை நாம் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு. பெண்கள் கல்வி கற்கக்கூடிய இடங்கள், வேலைக்கு செல்லக்கூடிய இடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் நேரங்கள் என தங்களின் அன்றாட வாழ்வில் எந்தவித பயமும் இல்லாமல் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் இந்த புதிய அதிரடிப்படையின் முதன்மை இலக்கு என்றும் விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஈடுபடுபவர்கள் குறித்து பேசும்போது முதல்வர் விஜய் மிகவும் கனத்த குரலில், இவ்வளவு நேரம் நான் இதையெல்லாம் மிகவும் சாப்டாக சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து அப்படியே தப்பித்து ஓடிவிடலாம் என்று கணக்கு போடுபவர்களுக்கு நான் வெளிப்படை எச்சரிக்கையாகவே இதை சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அதை என்னுடைய அரசாங்கத்தால் எக்காரணம் கொண்டும் சகித்து கொள்ளவே முடியாது என்று மிக கடுமையான வார்த்தைகள்ல வார்னிங் விடுத்திருக்காரு. அத்தகைய குற்றவாளிகளுக்கு காவல்துறை மூலம் வழங்கப்படக்கூடிய தண்டனைகளும் சட்ட நடவடிக்கைகளும் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசிய முதல்வர், பெண்களுக்கு எதிராக தப்பு செய்பவர்களுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நடைமுறைகள் அனைத்தும் காவல்துறையினரால் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே வேளையில இந்த அதிரடி வேகத்தில் எந்த ஒரு நிரபராதியும் தவறுதலாக கூட தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை தமிழ்நாட்டின் காவல்துறை அதிகாரிகள் தங்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். உண்மையாக தப்பு செய்தவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக மிக கடுமையான தண்டனையை வேகமாக வாங்கித்தர வேண்டும் என்றும், அப்போதுதான் அந்த தண்டனையின் தீவிரத்தை பார்த்து எதிர்காலத்துல பெண்களுக்கு எதிராக ஒரு சிறிய தவறை கூட செய்ய நினைப்பவர்களின் மனதில் பயம் உருவாகும் என்றும் முதல்வர் விஜய் கடுமையான வார்த்தையில குறிப்பிட்டிருக்காரு. முதல்வரோட இந்த சிங்கப்பெண் அதிரடி படை குறித்தும் இவர் பேசியது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருக்க ஜெம் தொலைக்காட்சியோடு.